பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை நடத்தினார். ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத்தும் பிரதமரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தி சுமார் 350 பேரை கொன்றது. இதற்கு பதிலடி கொடுக்கும் எண்ணத்தோடு காஷ்மீர் மாநிலம் ரஜௌரி பகுதியில் பாகிஸ்தான் ராணுவ விமானம் அத்துமீறி நுழைந்தது. இதனையடுத்து இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் சுடப்பட்ட பாகிஸ்தான் விமானம் அந்நாட்டு எல்லைக்குள் சென்றது. பாகிஸ்தான் விமானங்களை துரத்தி சென்ற இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் விமானி அபிநந்தனை கைது செய்துள்ளதாகவும் பாகிஸ்தான் ராணுவ செய்தித் தொடர்பாளரான அசிப் கபூர் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சூழலை எதிர்கொள்வது குறித்து உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், உளவு அமைப்பின் தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது துணை ராணுவ படையினர் தயார் நிலையில் இருக்குமாறு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து பிற்பகலில் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார். ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத்தும் பிரதமரை சந்தித்து ஆலோசித்தார். இந்த ஆலோசனையில் உளவு பிரிவு உயர் அதிகாரிகளுடன் வெளியுறவு அதிகாரிகளும் பங்கேற்றனர். அப்பொழுது இரு நாடுகளின் எல்லைப் பகுதியில் தற்போதைய நிலவரம் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செய்தித் தொடர்பாளரான ரவீஷ்குமார், பாகிஸ்தான் தரப்பு விமானம் ஒன்றை இந்திய வீரர்கள் சுட்டு வீழ்த்தியதாக கூறியுள்ளார். India had informed about counter-terrorism action it took yesterday against a terrorist training camp of Jaish-e-Mohammed in Pakistan, based on credible evidence that Jaish-e-Mohammed intended to launch more attacks. Against this counter-terrorism action, Pakistan has responded this morning by using its Air Force to target military installations on the Indian side. Due to our high state of readiness and alertness, Pakistan's attempts were foiled successfully. The Pakistan Air Force was detected and the Indian Air Force responded instantly. In that aerial engagement, one Pakistan Air Force fighter aircraft was shot down by a MiG-21 Bison of the Indian Air Force. The Pakistani aircraft was seen by ground forces falling from the sky on the Pakistan side. In this engagement, we have unfortunately lost one MiG-21. The pilot is missing in action. Pakistan has claimed that he is in their custody. We are ascertaining the facts. பாகிஸ்தான் பிடியில் உள்ள இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் சென்னையை சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. இந்தியாவிற்குள் தாக்குதல் நடத்த வந்த பாகிஸ்தான் விமானப்படை விமானத்தை இந்திய விமானப்படை சுட்டு வீழ்த்தியது. அப்பொழுது நடந்த சண்டையில் இந்திய விமானப்படையின் MiG-21 ஃபைசன் ரக விமானம் சேதமடைந்தது. அதில் இருந்த விமானி அபிநந்தன் பாகிஸ்தான் பிடியில் சிக்கியுள்ளார். அபிநந்தனின் தந்தை சிம்மக்குட்டி வர்த்தமான் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பனமுரைச் சேர்ந்தவர். விமானப்படையில் ஏர் மார்ஷலாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கோவை அமராவதி சைனிக் பள்ளியில் படித்தவர். சென்னை தாம்பரத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி நிலையத்தில் நீண்ட காலமாக பணியாற்றினார். இதன் மூலம் அவரது குடும்பம் சென்னையிலேயே வசித்து வருகிறது. பெங்களூருவில் உள்ள ராணுவ பள்ளியில் படித்த அபிநந்தன் இந்திய விமானப்படையில் 2004ஆம் ஆண்டில் சேர்ந்தார். Su-30 ரக விமானத்தில் அபிநந்தன் பயிற்சி மேற்கொண்டு வந்தார். பின்னர் MiG-21 ஃபைசன் ரக போர் விமானத்தை இயக்கி வந்தார். அதிவேகமாக காற்றை கிழித்துக் கொண்டு செல்லும் திறன் பெற்ற MiG-21 ரக விமானத்தை இயக்குவதில் வல்லமை பெற்றவராக திகழ்ந்தார். அவர் பாகிஸ்தான் பிடியில் சிக்கியிருப்பது குடும்பத்தினரையும் தமிழக மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சிறைபிடிக்கப்பட்டுள்ள இந்திய விமானப்படை வீரர் காயங்களுடன் உள்ள புகைப்படங்களை வெளியிட்டு ஜெனீவா உடன்படிக்கையை பாகிஸ்தான் மீறிவிட்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய வான்வெளிக்குள் பாகிஸ்தானின் போர் விமானங்கள் அத்துமீறியதால் இன்று காலை எல்லைப் பகுதிகளில் பதற்றம் ஏற்பட்டது. இந்திய விமானப்படை விமானங்கள் பாகிஸ்தான் விமானங்களை விரட்டியடித்தன. இந்நிலையில் பாகிஸ்தான் எல்லையில் சிக்கிய விமானி
இந்திய விமானி என்ற பெயரில் ஒரு வீடியோவை பாகிஸ்தான் அதிகாரிகள் வெளியிட்டனர். அந்த விமானியின் பெயர் அபிநந்தன் என்றும் அவரது முகத்தில் இரத்த காயங்கள் போன்ற வீடியோவை பாகிஸ்தான் அதிகாரிகள் வெளியிட்டனர். இந்திய விமானியை சிலர் அடித்து உதைப்பது போலவும் அதில் காட்சிகள் உள்ளன. இதனால் நாடு முழுவதும் கடும் கொந்தளிப்பு ஏற்பட்ட நிலையில் போர் கைதிகளை கண்ணியமாக நடத்த வேண்டுமென பாகிஸ்தானுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள வீடியோவால் ஜெனீவா உடன்படிக்கை மீறப்பட்டுள்ளதாக கூறியுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் விமானப்படை வீரரின் கண்ணியம் காக்கப்படவில்லை என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லையில் பதற்றம் ஏற்பட்டு வருவதால் எல்லையோர கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் உடனடியாக வெளியேற்றப்படுவதோடு பள்ளிக் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய விமானப்படை வீரர்கள் அதிரடி தாக்குதல் நடத்தியதை அடுத்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இரு நாடுகளுக்கிடையேயான எல்லையில் பதற்றம் நிலவி வருவதால் எல்லையில் ராணுவ வீரர்கள் தாக்குதலுக்கு தயார் நிலையில் உள்ளனர். எல்லையில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு வரும் நிலையில் விடுப்பில் உள்ள ராணுவ வீரர்கள் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதிலும் உள்ள ராணுவ வீரர்கள் எல்லைப் பகுதிக்கு விரைந்துள்ளனர். பாகிஸ்தான் படையின் அத்துமீறிய தாக்குதலால் காஷ்மீர் மாநிலத்தில் எல்லையோர கிராமங்களில் வசித்த பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் படையின் தாக்குதலால் பொதுமக்களின் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எல்லைப் பகுதியில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் காலவரையற்ற விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பதற்றமான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் வெளியில் நடமாட வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ள ராணுவத்தினர் எல்லையோர கிராமங்களில் தீவிர ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளதால் இரு நாடுகளும் தங்களது வான் எல்லையில் விமானங்கள் பறக்க தற்காலிகமாக தடை விதித்தனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே சர்வதேச எல்லையில் தொடர் பதற்றம் நிலவி வருவதால் அமிர்தசரஸ், ஜம்மு, ஸ்ரீநகர், லே, குலுமனாலி, கங்ரா, ஷிம்லா, பதன்கோட் மற்றும் பித்தோராகர் விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. மத்திய அரசு பின்னர் உத்தரவை வாபஸ் பெற்றவுடன் அனைத்து விமான நிலையங்களிலும் சேவை மீண்டும் தொடங்கின. முக்கிய ரயில் நிலையங்கள், கடலோர பகுதிகள் ஆகியவற்றிலும் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதேபோன்று பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத், லாகூர், முல்தான், சாயல்கோட், பைசலாபாத் ஆகிய நகரங்களில் உள்ள உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. மறு உத்தரவு வரும் வரை அனைத்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான சேவைகளை ரத்து செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் குவாங்சூவிலிருந்து வந்த விமானம் திருப்பி அனுப்பப்பட்டது. இதனிடையே புல்வாமா தாக்குதல் விசாரணையின் ஒரு பகுதியாக காஷ்மீரைச் சேர்ந்த பிரிவினைவாத தலைவர்களின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மீர்வாய்ஸ் உமர் ஃபாரூக், யாசின் மாலிக், நசீம் கிலானி, சையத் அலி ஷா கிலானி உள்ளிட்டவர்களின் வீடுகளில் சோதனை நடைபெற்றது. சோதனையில் சொத்து ஆவணங்கள், பணப்பரிமாற்றத்திற்கான வங்கி ரசீதுகள், மடிக்கணினிகள், செல்போன்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளின் லெட்டர் பேடுகள், பாகிஸ்தானில் உள்ள மதரசா பள்ளிகளுக்கான பரிந்துரை கடிதங்கள் ஆகியவையும் சோதனையில் சிக்கின. காஷ்மீர் எல்லையில் நிலவும் பதற்றம் தொடர்பாக மத்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பது என எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. தேச பாதுகாப்பு சார்ந்த விவகாரங்கள் பிரதமர் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாததற்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட 21 எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா உள்ளிட்ட 21 கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் புல்வாமா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுடன் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசின் நடவடிக்கைகளுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரசு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பது என்றும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே நேரத்தில் இந்திய ராணுவ படையின் நடவடிக்கைகளை அரசியலுக்காக பாஜக பயன்படுத்தக்கூடாது என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. National security must transcend narrow political considerations. The leaders observed that the Prime Minister has regrettably not convened an all-party meeting as per the established practice in our democracy. The leaders expressed concern on the emerging security situation. Post the statement from the MEA,
regarding targeting of our military installations and loss of one of our fighter aircraft, the leaders condemned the Pakistani misadventure and expressed their deep concern for the safety of our missing pilot. பாஜக ஆட்சியில் புல்வாமா தாக்குதலுக்கு முன்பு தீவிரவாத தாக்குதலை நடைபெறவில்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பச்சை பொய்யை கூறியிருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கோவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற அரசியல் எழுச்சி மாநாட்டில் பேசிய மு க ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார். ஆக ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே பண்பாடு என்று சொல்லி இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை சிதைக்க நினைக்கக்கூடிய ஆட்சிதான் பிஜேபியுடைய ஆட்சி. ஊழலிலும் ஒரே நிறுவனம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். பிஜேபி ஆட்சிகளை ஊழல் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஒரே இடத்தில் குவிந்திருக்கிறது. அதுதான் உண்மை. இப்பொழுது நிர்மலா சீதாராமன் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? இப்பொழுது காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதலை தவிர வேற எந்த தாக்குதலும் பாஜக ஆட்சி நடைபெறவில்லை என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறார். அந்த பச்சை பொய்யை சொல்லி இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். 2014ஆம் ஆண்டு உரியில ராணுவ முகாம் மீது தீவிரவாதம் நடத்திய தாக்குதலில் 9 ராணுவ வீரர்கள் பலியாகி இருக்கிறார்கள். 2016ஆம் ஆண்டு பாமேபேரில் நடந்த தாக்குதலில் சிஆர்பிஎஃப் 2 வீரர்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். அதே 2016ஆம் ஆண்டு ஜம்மு ராணுவ முகாமில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இப்பொழுது 44 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அதில் 2 பேர் நம்முடைய தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள். தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவோர் மற்றும் ஆதரிப்போரை சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டியது அவசியம் என்று இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் கூட்டாக அறிவித்திருக்கின்றன. இந்தியா, சீனா, ரஷ்ய நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்களின் 16வது கூட்டம் சீனாவில் நடைபெற்றது. இதில் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி, ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஆகியவர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டின் நிறைவில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் விதிகளுக்குட்பட்டு தீவிரவாத ஒழிப்பு விவகாரத்தில் ஐநா தலைமையிலான சர்வதேச தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கையை வலுப்படுத்த சர்வதேச சமூகம் முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத ஒழிப்பில் தேசிய மற்றும் சர்வதேச முயற்சிகளுக்கு நாடுகள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தீவிரவாத செயலில் ஈடுபடுவோர், தூண்டிவிடுவோர் மற்றும் ஆதரவளிப்போரை சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டியது அவசியம் என்றும் 3 நாடுகளும் வலியுறுத்தியுள்ளன. முன்னதாக கூட்டத்தில் பேசிய சுஷ்மா சுவராஜ், புல்வாமா தாக்குதலில் 40 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்ததோடு மேலும் பல இடங்களில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக நம்பத்தகுந்த தகவல்கள் வந்ததாக தெரிவித்தார். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா பதிலடி தாக்குதல் நடத்தியதாகவும் விளக்கம் அளித்தார். மேலும் பாகிஸ்தானின் ராணுவ முகாம்களை குறிவைக்கவில்லை என தெரிவித்த சுஷ்மா, தீவிரவாத அமைப்பின் கட்டமைப்புகளை குறிவைத்தே பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையே மேலும் பதற்றத்தை அதிகரிக்க இந்தியா விரும்பவில்லை எனவும் சுஷ்மா குறிப்பிட்டார். இதனிடையே பாகிஸ்தானுக்குள் புகுந்து ஒசாமா பின் லாடனை அமெரிக்கா கொன்றதைப் போல இந்தியாவாலும் செய்ய முடியும் என நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியுள்ளார். வேறு நாட்டுக்குள் புகுந்த தாக்குதல் என்பது முன்னொரு காலத்தில் நினைத்துக்கூட பார்க்க முடியாது என்றும் இன்று எதுவும் முடியாத காரியம் அல்ல என்றும் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியுள்ளார். இந்திய எல்லைக்குள் பாகிஸ்தான் ராணுவ விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததை அடுத்து பாகிஸ்தான் துணை தூதர் சையது ஹைதர் ஷாவுக்கு வெளியுறவுத்துறை சம்மன் அனுப்பியது. இதனையடுத்து பாகிஸ்தான் துணை தூதர் சையது ஹைதர் ஷா வெளியுறவுத்துறை அமைச்சக அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். அப்பொழுது வெளியுறவுத்துறை அதிகாரிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் விளக்கம் அளித்தார். இந்தியாவை அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரும்படி பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழலை தொடர்ந்து தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் இம்ரான்கான், புல்வாமாவில் இந்தியாவிற்கு ஏற்பட்ட இழப்பை தாங்கள் உணர்ந்திருப்பதாகவும் அது தொடர்பான விசாரணைக்கும் பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். இன்று பாகிஸ்தான் எல்லைக்குள் வந்த இந்திய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் 2 விமானிகள் அவர்களின் வசம் இருப்பதாகவும் இம்ரான்கான் தெரிவித்தார். இரு தரப்பிலும் இழப்பு ஏற்படுவதை தவிர்க்க நினைத்தோம் என்றும் அதே சமயத்தில் எல்லை தாண்டி தாக்கக்கூடிய எங்களின் பலத்தையும் காட்ட விரும்பினோம் என்றார். இந்தியாவிடமும் பாகிஸ்தானிடமும் நவீன ஆயுதங்கள் உள்ள நிலையில் இரு தரப்பிலும் தவறான கணிப்புகளுக்கு இடமில்லை என்ற இம்ரான்,
போர் தொடங்கிவிட்டால் இந்திய பிரதமர் மோடியாலும் தன்னாலும் கட்டுப்படுத்த முடியாத அபாயம் உண்டு என்றார். உலகில் இதுவரை நடைபெற்ற போர்களெல்லாம் தவறான கணிப்புகளால் நடைபெற்றவையே என்றும் இம்ரான் கூறினார். முன்னதாக பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்தும் மற்றும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் தேசிய கட்டுப்பாட்டு அகாடமியின் ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் இம்ரான்கான் தலைமையில் இன்று நடைபெற்றது. பாகிஸ்தானில் இந்தியா நேற்று தாக்குதல் நடத்திய பிறகு இந்த கூட்டத்தை கூட்ட இம்ரான்கான் உத்தரவிட்டிருந்தார். डायलॉग करना चाहते हैं दहशतगर्दी के ऊपर, हम तैयार हैं, लेकिन मैं फिर से आपको कहूंगा कि इस वक्त बेटर सेंस शुड प्रिवेल. हमें बैठ के बातचीत से अपने मसले हल करने चाहिए. ராணுவ தாக்குதல்களை இரு நாடுகளும் கைவிட்டு பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என்று இந்தியா பாகிஸ்தான் நாடுகளை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவின் பதிலடி தாக்குதலை தொடர்ந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜுடன் பேசியதாகவும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் குரேஷியும் தான் தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ பதற்றத்தை தவிர்க்க பேச்சுவார்த்தைக்கு முன்னுரிமை கொடுத்து ராணுவ தாக்குதல்களை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். மேலும் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாகிஸ்தானை வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆறு ஆதி திராவிடர் இனப்பிரிவுகளை ஒன்றாக இணைத்து தேவேந்திர குல வேளாளர் என பெயர் மாற்றம் செய்வது தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதற்காக குழு அமைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆதி திராவிடர் இனப்பிரிவுகளில் உள்ள குடும்பர், பன்னாடி, காலாடி, கடையர், தேவேந்திர குலத்தார், பள்ளர் ஆகிய 6 பிரிவுகளை ஒன்றாக இணைத்து தேவேந்திர குல வேளாளர் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தமிழக அரசிற்கு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கோரிக்கையை ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதற்காக ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் ஹன்ராஜ் வர்மா தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள முதல்வர், அறிக்கை கிடைத்தவுடன் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். 6 ஆதி திராவிடர் இனப்பிரிவுகளை இணைப்பது தொடர்பான தமது கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய கட்சியுடன் தான் கூட்டணி அமைக்கப் போவதாகவும் அதுவரை காத்திருக்கப் போவதாகவும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி நேற்று கூறியிருந்தார். இந்நிலையில் இன்று முதல்வர் ஒரு குழுவை அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது உறவினர்களின் வெளிநாட்டு சொத்து விவரங்கள், முதலீடுகள் பற்றிய விவரங்களை சமர்ப்பிப்பதை கட்டாயமாக்கி மத்திய அரசு புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரைப்படி தேர்தலுக்கான படிவத்தில் மாற்றம் செய்து மத்திய அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. அதன்படி வேட்புமனு படிவத்தில் வேட்பாளர்கள் கட்டாயம் பான் எண்ணை குறிப்பிட வேண்டும். பான் எண் இல்லையென்றால் அதனையும் குறிப்பிட வேண்டும். 5 ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற விதியும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர், வேட்பாளரின் மனைவி, அவரை சார்ந்துள்ள உறவினர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள சொத்து விவரங்கள், முதலீடுகள் போன்றவற்றை குறிப்பிடும் வகையில் படிவம் 26 மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் தேங்காய் கடை நடத்தி வந்த பெண்ணை திமுக ஒன்றிய செயலாளர் தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் திமுக ஒன்றிய செயலாளரான சரவணன் அங்குள்ள பைரவர் கோவிலில் சிதறு தேங்காய் சேமிக்கும் கான்ட்ராக்டை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்துள்ளார். 3 லட்சம் ரூபாய் குத்தகைக்கு எடுத்த அவர் கோவில் அருகிலேயே தேங்காய் கடை வைக்கவும் முயற்சி எடுத்து வருகிறார். இதனால் அங்கு 40 வருடங்களுக்கு மேலாக தேங்காய் கடை நடத்தி வரும் வாசுகியை கடையை காலி செய்யுமாறு அவர் தொடர்ந்து மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வாசுகியின் கடைக்கு செவ்வாய்க்கிழமை காலை வந்த சரவணன் மற்றும் அவரது உறவினர்கள் 4 பேர் அங்கிருந்த வாசுகி, கௌரி மற்றும் ராஜம் உள்ளிட்டோரை கடுமையாக தாக்கியுள்ளனர். மேலும் கடைகளையும் சூறையாடி சென்றனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி கடும் விமர்சனத்திற்குள்ளானது. இதனைத் தொடர்ந்து சரவணன், அவரது சகோதரர்கள் மற்றும் சகோதரர் மகன் உள்ளிட்ட 5 பேர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திமுக தலைவர் ஒன்றியம் சிவராமன், சரவணன் ஒன்றியம், அவர் தம்பி சிவராமன், அவருடைய இன்னொரு தம்பி குமரேசன், அவரோட பையன் விஜயராகவன், லட்சுமணன் என்பவரை கூட்டிகிட்டு வந்து கடையை அடித்து நொறுக்கி இருந்த 25,000 பணம், என்னடி சரக்கு வாங்க வச்சுருக்க, ஒரு சகாப்தத்தையே முடிக்கத்தினாடி இப்போ நாங்கள் வந்திருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு அள்ளி சூறையாடிடுறோன்னு சொல்லி அடித்து எங்களையெல்லாம் இரும்பு ராட்டில் தான் சார் என்னை அடித்தாங்க.
அடிச்சு முள்ளு கம்பினால கையில கடந்த முள்ளு கம்பி எடுத்து அடிச்சு இவங்க 5 பேர் தான் அடிச்சது. மிச்சம் 6 பேர் வந்து சுற்றி வர நின்றுக்கிட்டு அவங்களுக்கு நாங்கள் எங்கிட்ட ஓடிடாத அளவுக்கு பாதுகாப்பாக நின்றுக்கிட்டு அடித்து கடையில் உள்ள பொருள்கள் எல்லாம் அடித்து சூறையிட்டு கடையில் 25,000 ரூபா பணம் வச்சுருந்த சார் இந்த கடைக்கு ஜாமான் வாங்குறதுக்காக கொடுத்த பணத்தை அப்படியே எல்லாத்தையும் எடுத்து சூற விட்டுட்டு போயிட்டாங்க. கோடை காலங்களில் நீர் சத்து அதிகம் உள்ள இளநீர், மோர் போன்ற பொருட்களை பருகினால் வெயிலின் தாக்கத்தினால் ஏற்படும் தோல் நோய்களில் இருந்து தப்பிக்கலாம் என தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் பிரியா தெரிவித்துள்ளார். அதிகமான குளிர்ல இருந்துட்டோம், திடீர்னு இந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகுது. இந்த சடனா வரும்போது என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும்? சடனாக நமக்கு சேஞ்ச் ஆகும்போது என்னென்னா நமக்கு அது ஸ்கின்ல டைரெக்டாக தாக்கம் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு நிறைய டீஹைட்ரேஷன், அதாவது நீர்ச்சத்து பற்றாக்குறை இது ஆகும்போது நம்ம நிறைய தண்ணி குடிக்க மாட்டோம். தண்ணி குடிக்காமல் வெயிலில் போவோம். அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ வெயில் இப்படி காய்ச்சி கூட்டும் நமக்கு தெரியாமல் வெயிலில் போயிட்டோம் அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கலை அப்படின்னும் போது நமக்கு திடீர்னு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி வரலாம், தலை சுற்றுற மாதிரி இருக்கலாம், டயர்டாக வீக்காக ஃபீல் பண்ணலாம். இது ஹீட் எக்ஸாஷன்னு சொல்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வெயில் சடனாக மாறும்போது இப்போ 20 கிலோகிராம்ஸ் ஒரு சராசரி ஒரு வெயிட் 60 கிலோ இருக்குது அப்படின்னா 20 கிலோக்கு 1 லிட்டர் வீதம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட்டு 3 to 4 லிட்டர்ஸ்னு தண்ணி குடிக்கணும். நிறைய ஸ்வெட்டிங் இருக்கிற பட்சத்தில் அந்தந்த சீசனல் ஃப்ரூட்ஸு இல்லை இளநீர், மோர் இந்த மாதிரி 4 லிட்டர்ஸ்க்கு மேலே தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும். இது மாதிரி நம்ம இன்டர்னலாக நம்ம தேவையான நீர் சத்து எடுத்துக்கல அப்படின்னா அந்த ஹீட் எக்ஸாஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். இன்னொன்று டீஹைட்ரேஷனால் மலச்சிக்கலும் வரும். மலச்சிக்கல் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிம்பிள்ஸ் வரலாம், வெயிட் கெயின் இருக்கலாம், இந்த மாதிரி பல வகையான ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ சம்மர் வரப்போகுது, நார்மலாக எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த சன்ஸ்க்ரீன் போடுறது, அதிகமாக தண்ணி குடிக்கணும், ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கணும் இப்படிலாம் சொல்லுவோம். இதை தாண்டி வேறு என்ன பண்ணணும்? இப்போ சன்ஸ்க்ரீன் போடணுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன அதில் மெயின் விஷயம் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறது 3-4 மணி நேரம் வரைக்கும் தான் அது வேலை செய்யும். அதுக்கப்புறம் வெயில் நிறைய உரியும் தன்மையை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுத்திடும். ஸோ எந்த சன்ஸ்க்ரீனாக இருந்தாலும் அதில் SPF சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் மினிமம் இந்தியன் ஸ்கின்க்கு 20 to 25+ இருக்கணும். வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ரீம் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணக்கூடாது, ஜெல் ஒரு லோஷன் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். அதை 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, அதாவது காலையில், மத்தியானம், மாலை இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் 3 to 4 ஹவர்ஸில். முடிஞ்சால் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரிப்பீட் பண்ணணும், இல்லைன்னா வெட் வைப்ஸ் எதாவது வச்சு தொடச்சிட்டு ரிப்பீட் பண்ணிக்கணும். another thing இம்பார்ட்டண்ட்டாக ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க காலையில் குளிக்கிறது மாத்திரம் போதாது, ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே அந்த வேர்வை ரொம்ப உடம்புல ஒட்டாமல் உடனே குளிச்சிடணும். தலை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது சாயந்தரத்தில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தலை குளித்தா அட்லீஸ்ட் ஓவர் நைட்டு ஸ்கேல்ப்பு க்ளீனாக இருக்கும். ஸ்கேல்ப்பு க்ளீனாக இருந்தது, வேர்வை அழுக்கு, நம்மளோட ஸ்வெட்டு நிறைய நிற்கலை அப்படின்னா, அந்த எண்ணெய் பசை இல்லாமல் சுத்தமாக இருந்ததுன்னா பொடுகு போன்ற தொல்லைகள் வராது. இல்லைனா வேர்வைனால பொடுகுன்ற ஃபங்கஸ் ஜாஸ்தி ஆகும். இந்த பொடுகுனால அரிப்பு வரும், அரிச்சா சொறிவாங்க, சொரிஞ்சா தலை ஃபுல்லாக கட்டி கட்டியாக ஆகிடும், முடி உதிர்தலும் ஜாஸ்தி ஆகும். இப்போ நீங்கள் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே அழகை பராமரிக்கணும், தோல் பளபளன்னு இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே. அது இல்லாமல் கிராமத்தில் இன்னமும் சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வேலை செஞ்சு தான் ஆகணும், அவங்கள வெயிலில் போகக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் என்ன ப்ரிகாஷன் எடுக்கலாம் அப்படின்னாக்கா, அவங்க 2 வேளை 3 வேளை குளிக்கலாம். ரொம்ப சூடு அவங்களுக்கு தணிக்கிற மாதிரி கொஞ்சம் குளிக்கலாம். அதே நேரம் நீர் சத்து அதிகமாக இருக்கிற பழங்கள் அந்தந்த சீசனில் கிடைக்கும். நமக்கு நீர் சத்து ஜாஸ்தியாக இருக்கிறது தர்பூசணி, கிர்னி பழம் அந்த மாதிரி கிடைக்கும். இளநீர் அவங்களுக்கு நல்ல இளநீர் கிடைக்கும், மோர், இந்த மாதிரி நீர் சத்து அதிகமாக இருக்கிறத உட்கொண்டு இந்த காரம், மசாலா இந்த மாதிரி இருக்கிற பொருட்களை அவாய்ட் பண்ணால் அவங்களுக்கு வேர்க்கிற தன்மை கொஞ்சம் குறையும். ஸோ டீஹைட்ரேஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம். மேலும் செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.news18.com என்ற இணையதளத்தை பாருங்கள்.